ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்டை வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்களாம். அதை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் லான்ச்சே பண்ணுறாங்க. அதை வந்துட்டு ஸ்ட்ரோன்லாம் வச்சு சூப்பராகவே லான்ச் பண்ணாங்க. எஃப்ஜி அவர்கள் தான் அதை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சார். ஆஃப்டர் தட் எல்லாருக்குமே அதை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் வந்துட்டு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நம்மளை கொள்வது பத்தாதா, இந்த ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம கடைங்களெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கெடுதல்னு தெரியுது. பத்தாததுக்கு இதை வேற வந்து லான்ச் பண்ணி விட்டுறாங்க. இதை பிக் பாஸில் வேற வந்துட்டு காமிச்சிட்டாங்க. சரி, ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50வது எபிசோடு, ஆக்சுவலாக இது 49வது நாள் தான். 50வது எபிசோடு அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் சேதுபதி செலிப்ரேஷன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தா அதான் கிடையாது. உள்ளே போனதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 50 நாள் ஆகிடுச்சு, இந்த பீஸ்லாம் இதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணுமே, ஏன் இன்னும் வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு உங்களுக்கு யாரெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டாரு. வெயிட், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதாவது, சார் விஜய் சேதுபதி சார், நேற்று உங்கள் ஃப்ரெண்டு பிரஜன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிரஜனை ரோஸ்ட் பண்ணல, பிரஜன் தான் உங்களை ரோஸ்ட் பண்ணார். அதுக்கு ஒரு எல்லோ கார்டாவது கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்படி ஒன்றுமே பண்ணாமல் விட்டீங்க. வர நாட்களில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் உள்ளே இருக்க அரோரா கூட விஜய் சேதுபதி எதிர்த்து பேசுவாங்க. ஏன்னா பிரஜன் தான் ஆல்ரெடி காமிச்சிட்டாரு, நான்லாம் ஹோஸ்ட்டை எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு பிக் பாஸில் அவருக்கு ஹவுஸ்மேட்ஸே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பிக் பாஸில் எவ்வளோ மொழி பிக் பாஸ் இருக்குது, எதில் ஹோஸ்ட்டையே எதிர்த்து பேசியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த விதத்தில் விஜய் சேதுபதி ஒரு பயங்கரமான ஃபெயிலியர்ன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, கம் டு த பாயிண்ட். அதாவது, இத்தனை நாள் ஆகிடுச்சு, இந்த பீஸ் ஏன் இன்னும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே அவங்கவுங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, எல்லாருமே சொல்ல வேண்டியது ஒன்று அரோரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா, அரோரா, இந்த 2 பேரை கண்டிப்பாக சொல்லணும். அதை தாண்டி போயிட்டா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம யார் இப்போ புதுசாக வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்தார் பார்த்தீங்களா, அமித், அவரை சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுங்க எல்லாமே வந்துட்டு மாற்றி ஓரளவுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்க எல்லாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா எழுந்து விக்ரமை சொல்கிறது, விக்ரம் எழுந்து திவ்யாவையும் சொல்கிறது, இப்படி மாற்றி வந்துட்டு வன்மத்தை கக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு பார்வதி கிட்ட கேட்டால் பார்வதி வந்துட்டு யார் வெளியே போகணும்னு சொல்கிறத விட்டுட்டு எனக்கு யார் கூட சண்டை, நான் யார் கூட பழக விரும்புகிறேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது, நான் அவங்க கூட சண்டை, அவங்க கூட வந்து ஜாயிண்ட்டாக விரும்புகிறேன், அது பண்ண விரும்புகிறேன், இது பண்ண விரும்புகிறேன், ஆனால் இவங்க வந்துட்டு கை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதோட மொத்த வன்மத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஏம்மா, முதல்ல வந்துட்டு விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நானும் நீ பேசி முடிப்ப, சரியான கேள்விக்கு பதில சொல்லிடுவேன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் நீ உன்னை பற்றி பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல கேள்வி அது கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, நீ யோசிச்சு அப்புறமா பேசு, உக்காருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்வதியை பெருசாக கேட்கவும் இல்லை. எல்லாருமே எழுந்து சொல்ல வேண்டியது 2 பேரை தான். ஒன்று சுபிக்ஷாவை கூட சொல்லலாம், டவுட்டே கிடையாது, சுபிக்ஷாவை சொல்லலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோவை கண்டிப்பாக சொல்லணும், அரோராவை கண்டிப்பாக சொல்லணும், அப்புறம் அமித், இப்போ வந்ததில் அமித். இந்த 4 பேரில் யாரெல்லாம் இந்த 4 பேர் சொன்னாங்களோ அவங்களாம் வந்துட்டு கேமை கரெக்டாக விளையாட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் விக்ரமை சொன்னது, திவ்யாவை சொன்னது, சாண்ட்ராவை சொன்னது, அதே மாதிரி வந்துட்டு பிரச்சனை சொன்னது, இது எல்லாமே வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாத விஷயங்கள். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை ஷோவுக்காக பண்ணி உள்ளே இருக்காங்க. எதுவுமே பண்ணாமல் உள்ளே இருக்க 4 பேரை வந்துட்டு சொல்லாமல் வன்மத்தை தான் கக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கும் வேறு வழி கிடையாது. சரி, அப்படியா, சரி, ஓகே, சொல்லிட்டீங்களா உட்காருங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போய் தானே ஆகணும். சரி, இதுக்கப்புறமா வேற எதையாவது விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார், பிரஜன் வந்துட்டு நேற்று அந்த மாதிரி பேசின தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார், எல்லோ கார்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதுதான் கிடையாது. அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை யார் கூட டிஸ்கஸ் பண்ணி யாரை நாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் இந்த அன்பு கேங் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் அவங்க எந்த இடத்துலையுமே வந்துட்டு நாமினேஷனை கன்சிடர் பண்ண மாதிரியோ இல்லைனா வந்துட்டு நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ண மாதிரியோ தெரியல. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நாமினேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த வன்மம் கேங் இருக்குல்ல, அதாவது பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா மற்றும் பார்வதி, இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் நான் இவங்களுக்கு போடுறேன், நீ இவங்களுக்கு போடு, அப்போ தான் அவங்க உள்ளே வருவாங்க, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி போட்டுனா ஒரு ஆளுக்கு 2 ஓட்டுன்னு போட்டால் இவங்கெல்லாம் உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறது அந்த வன்மம் கேங் தான். ஆஃப்டர் நாமினேஷனுக்கு அப்புறமாவும் அடடா எப்படா வினோத் தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுமே இந்த வன்மம் கேங் தான். இதுக்காகத்தான் அந்த கொஸ்டினையே கேட்டிருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருமே எழுந்து சொன்னதுக்கு அப்புறமாவும் யாரையுமே ஒரு அட்ரஸ் பண்ணவே இல்லை. இல்லைம்மா சாண்ட்ரா நீ தாம்மா வந்துட்டு பண்ண, திவ்யா நீ தாம்மா பண்ண, பிரஜன் நீ தான்ப்பா பண்ண அப்படின்னு, இல்லை பார்வதியை கூட நீ தான் பார்வதி பண்ண அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
கெமி மட்டும் தான் தெளிவாக வந்துட்டு சொன்னாங்க. அதாவது சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, பிரிஜன் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கனி, விக்ரம், சபரி இவங்களை நாமினேட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த டீமுக்கு சபரியை பிடிக்காது, விக்ரமை பிடிக்காது, சபரியை பிடிக்காது. இந்த காரணத்தினால இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் அதை பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்துட்டு தெளிவாக சொன்னாங்களே தவிர்த்துட்டு வேற யாருமே அந்த நாமினேஷன் பிளானை வந்துட்டு தெளிவாக சொல்லவே இல்லை. ஸோ விஜய் சேதுபதி என்ன ட்ரை பண்ணுறாருன்றதும் புரியவே மாட்டேங்குது. அதாவது இப்படி கேட்டால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவங்க நாமினேஷனை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. உனக்கே முதல்ல அங்கே மரியாதை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போக போக வரலாம் உன்னை ஒரு ஹோஸ்ட்டாகவே மதிக்க மாட்டாங்க. எதுக்காக கமல் சார் வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு விளங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் மாயாவை கண்டிக்கிறதே கிடையாது. மாயா என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவர் வெளியேவும் போயிட்டார். இப்போது விஜய் சேதுபதி மேலேயும் அது வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு ஹோஸ்ட்டாக உள்ளே வந்த கன்ஸ்டன்ட் கிட்ட நீ மச்சி மாமூன்னு பேசியிருக்கவே கூடாது. அதை ஒரு பெரிய ப்ரிவிலேஜஸாக எடுத்துக்கிட்டு உள்ளே போனவங்க அவங்க தான் பிக் பாஸோடைய பெரிய ஓனர் மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு ஹோஸ்ட்டுக்கிட்ட அவங்க பேசுகிற மெத்தட் படி பேசவே இல்லை. இதனால் வரைக்கும் நான் என்ன நினச்சிருந்தேன்னா, பிக் பாஸ் ஹோஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஏதாவது சும்மா பேசினா கூட உடனே வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பிரஜனுக்கு எதுவுமே கொடுக்காதப்ப தான் நல்லாவே தெரியுது விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு வர்த்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கிட்ட யார் வேணாலும் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஆகிடும் போல் இருக்கு. ஏன்னா அப்படி தான் வந்துட்டு ஒரு பெரிய முன்னுதாரணமாக பிரஜன் இருந்துட்டார். ஸோ இதை தொடர்ந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா இதையே கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த 2 விஷயம் இருக்குல்ல, அதாவது யாரை எப்படி நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாவும் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதாவது இந்த பீஸ் எப்படி 50 நாள் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு பேசிட்டு டைரெக்டாக நாமினேஷனுக்குள்ளே போயிட்டாரு. இந்த வாட்டி நாமினேஷன் இவருக்கே சஸ்பென்ஸ் தானா. ஸோ அதனால் வந்துட்டு பிக் பாஸ் கிட்டே கொடுத்துட்டாரு. பிக் பாஸ் என்ன பண்ணான்னா ஒரு 2 காரை வந்துட்டு உள்ளே அனுப்பிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரையாக இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு சேவ் பண்ணிட்டே வந்தார் நம்மளுடைய விஜய் சேதுபதி. மீதம் இருந்தது 2 பேர் தான். ஒன்று கெமி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரஜன். இவங்க 2 பேரையுமே கண்ணை கட்டி ஆளுக்கு ஒரு காரில் ஏற்றி விட்டாங்க. முதல்ல அந்த 2 காருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கார் உள்ளே வரவே வராது, ஒரே ஒரு கார் தான் வரும். ஸோ அந்த ஒரு காரில் யார் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு சேவ்டு, வெளியே போன அப்படியே அதே கார் இருக்குல்ல அந்த காரில் இருந்தவங்க வந்துட்டு எலிமினேஷன். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரஜன் திரும்பி உள்ளே வந்துட்டார், கெமி வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் பிரஜன் வெளியே போகிறப்போ வந்துட்டு அச்சு வெளியே போவாதன்னு பயங்கரமாக கதறி அழுதுட்டாங்க நம்மளுடைய சாண்ட்ரா. ஏமா நீ தானமா சொன்ன தனித்தனியாக தான் கேம் விளாட வந்திருக்குன்ட்டு, அப்போது தனியாக இருக்க வேண்டியது தானே, எதுக்காக வந்துட்டு பிரஜன் போகும்போது இந்த அளவுக்கு தேவையில்லாமல் கதறி வந்துட்டு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. மயக்காச்சு வின்ட்டாங்க. அவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு உள்ள டாக்டர்லாம் செக் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் தனித்தனியாக தானே கேம் விளாட வந்திருக்கீங்க. அவர் வெளியே போனால் உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் கேம் ஆடலாம்ல. அது இல்லாமல் பிரஜன் வெளியே போகும்போது அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க சாண்ட்ரா. அதை பார்க்கறதுக்கு நடிப்பு மாதிரி தெரியல அப்படின்னாலுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே தனித்தனியான இதை நான் கூட சொல்லலை, பிரஜன் தான் சொல்லிட்டுருக்காரு. அவங்க வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் எல்லா இடத்துலையுமே பொண்டாட்டின்றதையும் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களும் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே அவருக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டஸ்டன்ட்டாக இப்போ போகிறப்ப எதுக்காக இப்படி அழுவணும், சரி நீ இப்போ நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம்ல. பட் ஆனால் எதுவுமே பண்ணல, பயங்கரமாக அழுதுட்டாங்க. அதுக்கப்புறமா பிரஜனும் உள்ளே வந்துட்டார், கெமி வெளியே போயிட்டாங்க. கெமி வெளியே வந்ததுக்கப்புறமா விஜய் சேதுபதி உண்மையாகவே வந்துட்டு பாராட்டினார். ரொம்ப சூப்பராகவே கேம் விளையாண்டிங்க, ரொம்ப நல்லா விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் துபாயிலேருந்து வாங்கின ஒரு கண்ணாடியை வந்துட்டு நம்ம கெமிக்கு கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ கெமி வந்துட்டு உள்ள ஹவுஸ் மெஸ் கிட்டலாம் வந்து தனித்தனியாக பேசினாங்க, யார் எப்படி விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்பவும் திவ்யா மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்க. திவ்யா அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நீ வேணால் வெளியே போய் அதை பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கெமி வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்களுடைய படத்தை பார்த்ததுக்கப்புறமா அந்த பயண வீடியோ இருக்குல்ல அதை பார்த்ததுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் விஜய் சேதுபதியும் வந்து பார்த்தீங்கன்னா 50வது நாள் அப்படின்றதுனால நாளைக்கு உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து ரொம்ப அல்பத்தரமாக நம்ம கமருதீனும் அரோராவும் சார் நாங்கள் வெளியே போகிறப்ப ரொம்ப காஸ்ட்லியான வாட்சி கண்ணாடி அந்த மாதிரி தான் போட்டுவாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நீங்கள் கேட்டிங்கல்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. தனித்தனியாக கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதையும் எல்லாருமே கேட்க இல்லை சர்ப்ரைஸை கேட்குறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ட்ராக்கே போயிட்டுருக்கு. அதாவது வந்துட்டு எஃப்ஜே மற்றும் நம்ம வியானா இவங்க 2 பேருக்குள்ளே லவ் ட்ராக் போயிட்டுருக்கு. எஃப்ஜே நீ யாரும் ரொம்ப மிஸ் பண்ண வெளியே போனவங்களன்னு கேட்க அவர் பிரவீன் சொல்ல ஏன் ஆதிரியை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நான் வெளியே போனால் நீ மிஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்துட்டு வியானாவை கேட்க வியானா வந்துட்டு வாய்ப்பே இல்லை, நான் வெளியே போனால் நீ தான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஃப்ஜே நீ ஆதிரியை எப்படி அலைய வச்ச, நீ இப்போ வியானா கிட்ட நீ காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்குன்றது உனக்கு புரியுதா,
எஃப்ஜேவும் சரியான ஒரு காஜி பிடிச்சவன் தான்றது நல்லாவே தெரியுது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பார்வதிலாம் வந்துட்டு நீ வெளியே அவர் வெளியே போனப்போ நீ அழுதல, அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்வதி பேச்சை கேட்டு அழிஞ்சது பத்தாதா சாண்ட்ரா, மறுபடியும் வந்துட்டு பார்வதி கூட உட்காந்துக்கிட்டு பார்வதி பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க. எங்கே போய் முடியும்னு தெரியல. இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோட். பெருசாக ஒரு இழவுமே வரல, அவ்வளோதான் எபிசோடு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.